Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஆரி ஸ்டிச்சர்ஸ் பை பிபி குவீன். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் லோடிங்காக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளவரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் முதல்ல இந்த மாதிரி ஒரு நார்மல் பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவருக்கு போகலாம், ஃப்ளவரில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துடணும். நம்ம அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்ல, அதே மாதிரி போடணும். லென்த்தாக போட்டுட்டு இந்த எண்டில் நம்ம அதுக்கு தான் அந்த அவுட்லைன் வரைஞ்சிருக்கிறோம். அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச். இது லாக் ஸ்டிச். இது லாக் பண்ணுறதுக்காக. அப்போது இந்த ஸ்டிச் நகராமல் அந்த குட்டி ஸ்டிச் லாக் பண்ணிக்கும். அதே மாதிரி ரிவர்ஸில் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ அதே மாதிரி மேலே, இதே மாதிரி மேலே கீழேன்னு சொல்லிட்டு இது முடியறது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப கேப் விடக்கூடாது. நம்ம இந்த லாக் ஸ்டிச் போட்டிருக்கிறோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி பார்த்துக்கணும். கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம போடும்போது சப்போஸ் ஏதாவது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அந்த விட்டதுலேருந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இதே கலரில் ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த லாஸ்ட் எட்ஜ் வருதுல்ல, அந்த இடத்துலையும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பணும். அப்போனா அதோட எட்ஜஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்டிச்சஸ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இந்த இடத்துலலாம் பாருங்கள், நிறைய கேப் தெரியுது. இந்த கேப்லாம் இல்லாமல் எப்படி ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் ஸ்டிச் போடும்போது பார்க்கலாம். 3 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். இப்போது இந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் அப்படியே போடாமல் நம்ம அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே ஒரு ரஃப்பாக ஒரு அவுட்லைன் ரொம்ப எக்ஸாக்டாக வேணும்ன்ட்டு இல்லை, ரஃப்பாக போட்டாலும் போதும். இப்போ நம்ம இந்த லாக் ஸ்டிச் போட்டோம்ல, அதை இந்த அவுட்லைன் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே அந்த லாக் ஸ்டிச் போட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கேப்பெல்லாம் வராது. இந்த கேப்லாம் வராமல்
ஃபுல்லாக அழகாக நல்லா கவர் ஆகிடும். அப்புறம் இதில் இன்னொரு மெத்தட், இதில் இருந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுனால மேலே ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக போட்டுகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி இதோட போர்ஷன், மேல் போர்ஷனும் இந்த கீழ் போர்ஷனும் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷன் பெருசாக இருக்குது, கீழ் போர்ஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டோன்னு சொன்னால் ஒன்று கீழ் போர்ஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கொச்சன்ட்டு இருந்த மாதிரி இருக்கும். இல்லைனா மேல் போர்ஷன் வந்து ஃபில்லே ஆகாதது மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கேப் இருந்தது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளவரோட மிடில், இந்த பெட்டல்ஸோட மிடில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். எல்லா பெட்டல்ஸ்க்கும் குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ், நம்மளுக்காக உள்ள ரெஃபரன்ஸ் தான் இந்த சர்க்கிள். இதில் நம்ம அவுட்லைன் போடணும்னு தேவையில்லை. இந்த சர்க்கிள் எதுக்காக நம்ம போட்டிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை ஃபஸ்ட் லைனாகவும் இதை செகண்ட் லைனாகவும் இதை தேர்ட் லைனாகவும் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து கீழேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த கேப்பெல்லாம் குட்டி குட்டியாக இந்த கேப்பை முதல்ல ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் கீழே இந்த அவுட்லைனுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த லாக் ஸ்டிச்சை வந்து அவுட்லைனை தாண்டி போடணும். இப்போ அதே மாதிரி அடுத்தது அவுட்லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச்சை அவுட்லைனை தாண்டி போடணும். இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு வந்து கேப் விழாது. இது வந்து நார்மலாக நம்ம போடுற மாதிரி போடுவோம். நம்ம போட்ட அந்த சர்க்கிளை தாண்டி போனதுக்கப்புறம், இப்போ அந்த சர்க்கிளை தாண்டி போயாச்சு. இப்போது இது வந்து ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன். இப்போ தேர்ட் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு ஒரு ஸ்டிச் போடுவோம், போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். இப்போது அந்த செகண்ட் லைனில் இருந்து திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ தேர்டுக்கு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ தேர்டில் இருந்து ஃபஸ்ட்டுக்கு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து செகண்டுக்கு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ செகண்டில் இருந்து திரும்பவும் ஃபஸ்ட்டுக்கு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து தேர்டுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ தேர்டில் இருந்து திரும்ப ஃபஸ்ட்டுக்கு அப்படி ஒரு லாக் ஸ்டிச். திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து செகண்டுக்கு. இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக போகணும். ஆனால் எந்த காரணத்து கொண்டும் செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து செகண்ட், திரும்ப செகண்ட்லேருந்து ஃபஸ்ட், அப்புறம் அடுத்த ஸ்டிச் ஃபஸ்ட்லேருந்து தேர்ட், திரும்ப தேர்ட்லேருந்து ஃபஸ்ட். இப்படி தான் மாற்றி மாற்றி நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த லார்ஜர் ஏரியாவும் ஃபுல்லாக கவர் ஆகும், அதே சமயம் ஸ்மாலர் ஏரியாவும் கரெக்டாக கவர் ஆகும். ஆனால் எல்லாத்துலேயுமே லாக் ஸ்டிச் போட்டு தான் அடுத்தது மேலே கீழேன்னு கொண்டு வரணும். லாக் ஸ்டிச் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா தையல் வந்து ஒரு மாதிரி லூஸ் விட்ட மாதிரி ஆகிடும்.
அது மாதிரி நம்ம அந்த சென்டரில் ஒரு லைனில் ஸ்டிச் போடுறோம்ல, அந்த ஸ்டிச் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு போகும்போது அந்த நடுசில் உள்ள ஸ்டிச்சை வந்து நம்ம அப்படியே மறைச்சிடணும். மறைச்ச மாதிரி போடணும். நம்மளுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு அது நம்ம நார்மலாக போட்ட ஸ்டிச் மாதிரி தான் தெரியணும். நம்ம நடுசில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், நடுசில் ஒரு லைன் வரைஞ்சி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அப்போ தான் பார்க்குறதுக்கு நார்மல் லோடிங் மாதிரி அழகாக இருக்கும். இதில் உள்ள டிஃப்ரென்ஸும் இதில் உள்ள டிஃப்ரென்ஸும் தெரியுதா உங்களுக்கே? நம்ம அந்த அவுட்லைன் போடாததுனால இந்த கேப் எல்லாம் தெரியுது. இங்கே நம்ம அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இந்த கேப் எதுவுமே தெரியல. இந்த பெட்டல்ஸ் நல்லா அழகாக நல்லா ஷேப்பாக வந்திருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த 2 பெட்டலையும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்லைன் போட்ட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரில. ரெக்கார்ட் பண்ணேன், பட் ஆனால் அது வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்குது. நான் என்ன பண்ணேங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து இந்த ஃபில்லிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த ஸ்கொயருக்கு வந்து ஒரு அவுட்லைன் போட்டோம் வெளியில், அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு அவுட்லைன் போட்டேன். இந்த அவுட்லைன் வந்து இதே கலரில் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் கூட போட்டுக்கலாம். போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்கும். போட்டுட்டு இந்த சென்டரில் கொஞ்சம் கேப் இருந்ததில்ல, அந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்டோனை நான் வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.